அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ரோப் காரில் வந்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நம்ம இங்கேருந்து இந்த ரோப் காரில் இப்படியே போகலாம். போய் அடுத்த எஜ்ஜில் ரவுண்ட் அடிக்கலாம். ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பவும் வந்த இடத்துக்கே வந்துடுவோம். நம்ம போகிற வழியில் ஒரு அழகான ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும். அந்த இடத்துக்கு போனாலே ஒரு பயமாக இருக்கும். அந்த த்ரில்லிங்காகவே இந்த ரோப் காருக்கு நீங்கள் நிச்சயமாக வரணும். ஹாய், பார்க்கலாம். இந்த ஷட்டருக்கு இந்த பக்கம் 24 மணி நேரமும் மிகுந்த அழுத்தத்துடன் தேங்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த நீரை தான் இந்த ஷட்டர்ஸ் தாங்கிக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. நான் வந்து கேமராவை போட்டுருவோன்னு பயமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீர் ததும்ப கிட்டத்தட்ட இந்த அணையின் முழு கொள்ளளவு நிரம்பிருச்சு அப்படின்னே நான் சொல்லுவேன். Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு அமைதியான சாலையில நான் வழக்கம் போல நம்ம சேனலுக்காக vlog பண்றதுக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என் தலைக்கு மேல சில பேரு ரோப் கார்ல சாலைக்கு மேல பாத்தீங்கன்னா வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் பயணம் செய்யற ஒரு அற்புதமான காட்சியை நான் பார்த்தேன். வெளிநாட்டுல இந்த மாதிரி பாக்குறது சர்வசாதாரணம்னாலும் நம்ம நாட்டுல அதுவும் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி பாக்குறது ரொம்ப அபூர்வமா தான் எனக்கு பட்டுச்சு. அபூர்வ தகவல்களுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். கேரள தமிழ்நாடு எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுற்றுலா தலம் தான் மலம்புழா அணை. 1955ஆம் ஆண்டு அப்போதைய மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த நம்ம காமராஜர் ஐயாவால் திறந்து வைக்கப்பட்டதுதான் இந்த மலம்புழா அணை. இப்போ இது கேரள கட்டுப்பாட்டுல இருந்தாலும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இது தமிழ்நாட்டுடைய ஒரு பகுதியா தான் இருந்துச்சு. சாதாரண டேம் மாதிரி இல்லாம இந்த மலம்புழா டேம்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி போட்டிங் ஃபெசிலிட்டி இங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க தூரத்துல பாத்துட்டு இருக்கிறதுதான் இங்க அமைக்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் தொங்கு பாலம். அதுக்கு அந்த பக்கம் பின்னால பாக்குறது தான் இந்த மலம்புழா அணையுடைய ஷட்டர்ஸ். நேத்து வரைக்கும் இங்க வந்து தண்ணி வந்துகிட்டு தாங்க இருந்தது. ஆனா இப்ப இந்த அணை முழு கொள்ளளவை நிரம்பிட்டனால இப்பதான் தண்ணியை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த மலம்புழா அணையில தனியாவே பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு பண்ணை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அழகான அக்வாரியம் மீன் பண்ணையும் இங்க இருக்குது. எல்லாத்துக்கும் மேல நிறைய அணைகள்ல பாத்தீங்கன்னா மேல போய் அணையோடைய டாப் வியூவை பார்க்க விடுறதுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஆனா இந்த மலம்புழால நம்ம தாராளமா இந்த டாப் வியூவுக்கு போய் அங்கிருந்து அழகான மேற்கு தொடர்ச்சி மலைகளை பார்த்து நம்ம ரசிக்கலாம். இந்த காட்சிகள் எல்லாமே அற்புதமா விலாவரியா 1 by 1 வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தீங்கன்னாக்க இந்த சேனல் உங்களுக்கானதே. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா அப்பதான் நீங்களும் என்னுடன் இந்த அணைக்கட்டுக்கு ஒரு பயணம் செய்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இதுக்கு முன்னால இருந்த அந்த பாலத்தை கடந்து வரும்பொழுது முதல்ல நமக்கு தென்படுறது இந்த மலம்புழா அணைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாம்பு பண்ணை தான். இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பாம்புகள் இந்த அணைகள்லயே மழை நேரங்கள்ல பிடிக்கப்பட்டவை அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. நீங்க மலம்புழா அணை வந்தீங்கன்னாக்க ஒரு 1/2 மணி நேரம் தான் தேவைப்படும் இந்த பாம்பு பண்ணையை முழுசா பாக்குறதுக்கு. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க மீதி இடங்களை பாக்குறதுக்கு நீங்க திட்டமிடலாம். இப்ப நீங்க பாக்குறதுதான் இந்த மலம்புழா அணை போறதுக்கு உண்டான பிரதான வாயில். நம்ம இங்க போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சில இடங்கள் உங்களுக்கு நான் காட்ட போறேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கிங்ல நம்மளுடைய பைக்கை பார்க் பண்ணிட்டு இந்த மலம்புழா அணைக்கு போய் உள்ள என்னென்ன இருக்குன்றத நம்ம சுத்தி பார்க்கலாம். போற வழிகள்ல எனக்கு இடது பக்கம் இப்ப நீங்க பாக்குறதுதான் நான் இதுக்கு முன்னால சொன்ன அக்வாரியம் ஏரியா, அதாவது மீன் வளர்ப்பு பண்ணை.
ஸோ இந்த மலம்புழா அணை இருக்குதுங்க. இதுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு பண்ணை இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு அக்வாரியமும் இருக்குது. இதையும் நீங்க தாராளமா பார்த்து ரசிக்கலாம். குழந்தைங்களை கவர்ற வகையில வெளியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மீன் உருவத்தை அழகாவே செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த அக்வாரியமை கடந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய இடத்துலயே ஒரு ஹைலைட்டான இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம வர வழியில நீங்க ரோப் கார் பாத்தீங்க இல்லையா, அந்த ரோப் காருக்கு நீங்க பயணம் செய்யணும்னா நீங்க அதுக்காக டிக்கெட் எடுக்க வேண்டியது அணைக்கு உள்ள கிடையாதுங்க. நீங்க முதல்ல வந்தீங்கன்னா இந்த அணைக்கு பக்கவாட்டு பகுதியில இப்ப நம்ம பயணம் செய்யற இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தான் அந்த ரோப் காருக்கு உண்டான டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இதுக்கு பேர் வந்து ரோப் வே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த பகுதியில தான் நீங்க இந்த ரோப் கார்ல போகணும்னா டிக்கெட் எடுக்க வேண்டிய இடம். ஸோ நீங்க நல்லா பார்க்கலாம். இப்பவே பாத்தீங்கன்னா 2 ரோப் கார் மேல டிராவல் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு பக்கத்திலேயே தனியாவே பார்க்கிங் ஏரியாவும் வச்சிருக்காங்க. நீங்க ஒருவேளை இந்த மலம்புழா அணையில வந்தீங்கன்னாக்க ரோப் காரை முதல்ல நீங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அணைக்கு உள்ள போய் ரிலாக்ஸ் பண்றது ஏதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஏகப்பட்ட பேரு எனக்கு வலது புறத்துல ரைட் சைடுல ரோப் கார்ல டிக்கெட் எடுத்துட்டு இங்க இருந்து தான் அந்த பயணம் டெஸ்டினேஷன் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட 20 நிமிடம் நம்மளால இந்த ரோப் கார்ல பயணம் செய்ய முடியும். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த பகுதிகள் எல்லாமே விடுமுறை நாட்கள்ல பாத்தீங்கன்னா கூட்டம் அலைமோதக்கூடிய பகுதிகள். ஆனா இன்னைக்கு வந்து ஓரளவு கூட்டம் கம்மியா தான் இருக்குது. இதுக்கு உண்டான டிக்கெட் ரேட்ஸ் எல்லாமே அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ தனித்தனியாகவும் டிக்கெட் இருக்குது, ஃபேமிலி பேக்கேஜும் இருக்குது. இது எல்லாமே நீங்க இந்த போர்டில் பார்த்து தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் மலம்புழா வரவங்க இந்த ரோப் காருக்கு டிக்கெட் வந்து உள்ள கொடுப்பாங்கன்னு நம்பி ஏமாந்துடுறாங்க. அதுக்காக தான் என்னோட வீடியோல முதல்ல நான் இந்த இடத்த காட்டிட்டு அதுக்கப்புறமா இப்ப நம்ம கம்ப்ளீட்டா மலம்புழா டேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மலம்புழா டேமுக்கு உண்டான பார்க்கிங் ஏரியா. எத்தனை வாகனங்கள் வந்தாலும் நிறுத்துற அளவுக்கு நல்ல விசாலமான பார்க்கிங் இந்த இடத்துல இருக்குதுங்க. இதுக்கு முன்னால் காமிச்ச இடம் வந்து இங்கேருந்து இது உள்ளே போனோம்னாக்க, அதாவது இந்த டேம்லேருந்து லெஃப்ட் சைடு உள்ளே போனோம்னா இங்கே வந்து அக்வாரியம், அப்புறம் அந்த ரோப் காருக்கு டிக்கெட் எடுக்கிற இடம், அது எல்லாமே இங்கே இந்த பக்கம் இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவோ டாய் ஷாப்ஸ், இந்த கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட டாய் ஷாப்ஸு, ஷொட்டரு, உள்ளன், ஒரு டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல கிடைக்கிது. ஸோ நம்ம வந்தது இங்கேருந்து இந்த வழியாக தான் உள்ளே வந்தோம். வந்துட்டு பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த டேமை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து மெயின் என்ட்ரன்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட்டில் போனோம்னாக்கா ரோப்வே, ஃபிஷ் அக்வாரியம், பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குது. இப்போ நம்ம போக போகிற மலம்புழா டேம் வந்து இது இங்கே இருக்குதுங்க. இதுக்கு ரைட்டில், அதாவது வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பார்க்கு, ராக் கார்டன், கவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரைட் சைடில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம இந்த மலம்புழா டேம் உள்ளே போய் உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு போட்டு மாதிரி, ஒரு கட்டுமரம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கூட்டம் இருக்க இடம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌடு கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கி கேரளாவில் இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே இன்றைக்கி வச்சுருக்காங்க இந்த சாட்டர்டேயில். ஸோ வழியிலே பார்த்தீங்கன்னா அழகாக மலம்புழா டேம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல யார் வந்தாலும் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். எப்போ வந்தாலும் சரி, புதுசாக யாராவது இங்கே வந்தாங்கனாக்கா பேக்ரவுண்டில் வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த மலம்புழா டேமுடைய என்ட்ரன்ஸ் பகுதி. நம்ம இந்த டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த வழியாக உள்ளே போக போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து டிக்கெட் ரேட்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ டிக்கெட் விலைலாம் பாருங்கள். அடல்ட்டுக்கு வந்து 30 rupees, ஸ்டில் கேமரா 100 rupees, வீடியோ 1000 rupees, சைல்டு 3 to 12 years வந்து ஒன்லி 10 rupees தான் வாங்குறாங்க. ஸோ ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது டிக்கெட் ரேட்ஸ் எல்லாமே. தமிழில், மலையாளத்தில், இங்கிலீஷில் 3 லாங்குவேஜில் அங்கே எழுதி வச்சுருக்காங்க. லெட்ஸ் கோ இன்சைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். இந்த மலம்புழா டேம் உள்ள என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். இங்கேருந்தே பார்க்கலாம் அந்த மலம்புழா டேமுடைய அணைப்பகுதி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத.
இது வந்து ஒரு ஸ்கூல் டூரிசமுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றனால ஏகப்பட்ட ஸ்கூல் பசங்க இங்கே வந்து டூரிஸ்ட்காக வந்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மலம்புழா டேமில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது வந்து இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம். அந்த ரோப் கார் எவ்வளோ பேர் வந்து ரோப் காரில் போகிறாங்கன்றதை அதை நான் பக்கத்துலேயும் போய் காட்டுறேன். அதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறது தான் இந்த டேமுடைய மேலே இருக்கக்கூடிய அப்பர் வியூ. பட் இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நிறைய டேம்ஸில் வந்து மேலேயே ஏற விட மாட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வர டூரிஸ்ட் வந்து மேலே ஏறி பார்க்கலாம். இந்த டேமுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். நிறைய பேர் இப்போவே பாருங்கள் டேம் மேலே வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஃப் டே நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இந்த டேமில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா டிக்கெட்டில். ஸோ இது ஒரு அழகான ஒரு கார்டன் மாதிரி இருக்குங்க. மைசூரில் இருக்க பிருந்தாவன் கார்டன் மாதிரி அவ்வளோ அழகாக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. வந்தவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் சேர்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிட்ஸ் ட்ரெயின் போட்டிருப்பாங்க போல இருக்குது. அதுக்குண்டான அந்த ஒரு தண்டாவளம் மட்டும் அப்படியே இருக்குது. மேபி அழகுக்காக கூட இதை மெயின்டைன் பண்ணலாம். வெளியிலையும் கலைநயத்தோடு வச்சுருந்தாங்க. உள்ளேயும் வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிட்ஸ் டாய் ட்ரெயின் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மலம்புழா அப்படின்ற ஒரு போர்டு வச்சுருக்காங்க அழகாக. ஸோ இப்போ நான் வந்ததோட இதுவே நைட் டைமில் வந்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே லைட் எரிங்க கலர் கலராக. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு வந்தால். ஸோ கூட்டம் கம்மி அப்படின்னு தான் நினச்சேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் பகுதிக்கு பக்கத்துலேயே நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஆவின் அப்படின்னு சொல்லுவோமோ, கேரளாவில் வந்து ஆவினுக்கு பதிலாக மில்மா, இந்த பிராண்டு தான் வந்து கேரளாவுடைய மில்க்கு, அதாவது கவர்மெண்ட்டோடைய பால். ஸோ மில்மா சார்பாக இங்கே ஒரு மில்க் பார்லர் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐஸ்கிரீம்ஸு, சாக்லேட்ஸு எல்லாமே கிடைக்குது இங்கெல்லாம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு யாராவது கிட்ஸ் யாராவது வந்துட்டாங்கன்னா இதுக்கு அப்படியே ரைட் சைடில் டாய்ஸ் ஏரியா, அதாவது கிட்ஸ் விளையாடுறதுக்கு கிட்ஸ் பார்க்கும் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மில்மாவுடைய பார்க்குக்கு ரைட் சைடில். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரன்ஸ் பார்க், குழந்தைகள் பூங்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல பிரம்மாண்டமாக நிறைய விஷயங்கள் இருக்குங்க குழந்தைங்க உள்ளே விளையாடுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த கிட்ஸ் பார்க் ஏரியா பார்த்துட்டு இந்த டேமுக்கு பக்கத்துலேயே எவ்வளோ அழகாக லான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். எல்லா இடங்கள்லையும் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி புல்தரைகள் இருக்கும், ஆனால் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடம். எவ்வளோ விஷயங்கள் இந்த போர்டில் போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள் என்னென்ன இருக்குன்றது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிக்னிக் ஸ்பாட் அப்படின்னாக்க இந்த மலம்புழா டேமை சொல்லலாம். ஏகப்பட்ட பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்திருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இப்போ நாம் இங்கேருந்து இந்த டேமுக்கு உள்ளே போக போகிறோம். அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய ரோப் காரை பார்த்துட்டு அங்கேருந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் வழியாக நெக்ஸ்ட் இடத்துக்கு நம்ம போகிறோம். எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் எல்லா இடங்களும். ஸோ நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ்ன்றதில் எவ்வளவோ அடர்ந்த காடுகளுக்குலாம் போயிருக்கோம், எவ்வளவோ வந்து வைல்ட் அனிமல்ஸ்லாம் எடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் அப்பப்போ ஒரு சாஃப்ட் ட்ரிப் போகிறது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆனது, நாட் ஒன்லி ஃபார் யங் பீப்புள், எல்லாருக்காகவும். அப்படின்றனால நம்ம சேனலில் அப்பப்போ இந்த மாதிரி இடங்களையும் எடுத்து காமிக்கிறோம். ஆனால் இது எல்லாமே இயற்கை தானே. ஓகே, இப்போ நாம இந்த அணையுடைய நடுப்பகுதிக்கு வந்துட்டோம். இந்த அழகான காட்சிகள் எல்லாமே உங்கள் பார்வைக்காக.
இந்த ரோப் கார் நீங்கள் வரணும்னாக்க அணைக்கு உள்ளே வந்து டிக்கெட் எடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே காமிச்ச அந்த இடம், அதாவது அணைக்கு வெளிப்புறத்துலேருந்தே உங்களால் டிக்கெட் எடுக்க முடியும். அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ரோப் காரில் வந்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நம்ம இங்கேருந்து இந்த ரோப் காரில் இப்படியே போகலாம். போய் அடுத்த எஜ்ஜில் ரவுண்ட் அடிக்கலாம். ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பவும் வந்த இடத்துக்கே வந்துடுவோம். இதில் இன்னொரு ஸ்பெஷல்னாக்க நம்ம போகிற வழியில் ஒரு அழகான ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும். அந்த இடம் வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஜெர்க்காகும். அந்த இடத்துக்கு போனாலே ஒரு பயமாக இருக்கும். அந்த த்ரில்லிங்காகவே இந்த ரோப் காருக்கு நீங்கள் நிச்சயமாக வரணும். ஸோ இன்னும் நான் போய் கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மலம்புழா டேமுடைய ஷட்டர் பகுதிக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இதுவே மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் வழியாக ஷட்டர் இது வழியாக தண்ணி வரும். பட் இப்போ வந்து அணை ஃபுல்லாக இருந்தாலுமே ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இப்போதைக்கு வெளியில், அதாவது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மறுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவே இந்த இடத்துல தண்ணி விழும்போது இந்த இடத்துக்கு வரதே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன ஹேங்கிங் பிரிட்ஜ் ஏரியா இருக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு தொங்கு பாலம். இப்போ நம்ம இது உள்ள நடந்து போகிறோம். இங்கேருந்தே நம்மளால் அந்த ரோப் கார் போகிறதையும் பார்க்க முடியும். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அவேர்னஸ் போர்டு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஒரிஜினல் ஹேங்கிங் பிரிட்ஜ், கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. அதனால் வந்து மேக்ஸிமம் 50 பேருக்கு மேலே இந்த பாலத்தில் ஏறக்கூடாதுக்கு ஒரு அவேர்னஸ் போர்டும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. க்ரௌடான இடங்களில், க்ரௌடான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒன் வே ஆக்கிடுவாங்க. இந்த பக்கமாக லெஃப்ட்டில் போகலாம். இதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் வழியாக அங்கேருந்து நம்ம ரைட்டில் வரலாம். இப்போ நம்ம வந்த நேரம் அந்தளவுக்கு க்ரௌடு இல்லாதனால நம்மளால் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் உள்ளே போக முடியுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரோப் காரில் நீங்கள் வந்தீங்கன்னாக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் வந்து 2 தடவை இந்த ரோப் காரில் இந்த இடத்துக்கு வருவீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க லெஃப்ட் சைடு வழியாக போகிறது, இன்னொன்று நம்ம போயிட்டு அதே மாதிரி ரைட் சைடு வழியாக வெளியே போவோம். ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த ரோப் காரில் நீங்கள் வந்தீங்கன்னாக்க இந்த இடம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இது எல்லாமே மலம்புழா டேம் வாட்டருடைய பேக் வாட்டர். ஓகே, இது வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களால் ஷேக் ஆகிறத உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க தொங்கு பாலம் அப்படின்றனால 50 பேர் மேலே இதுக்கு போக முடியாது. கேமராவில் உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல. இப்போ ஒரு 10 பேர் போனதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஆனால் இது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்ல ஒரு மழை நேரத்தில் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் நீங்கள் நடந்து போய்கிட்டே இதுக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான இந்த மலம்புழா டேமையும், இதில் தண்ணி விழும்போது இந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சாரல் வந்து அங்கேருந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் வரைக்கும் இந்த இடத்துல தெரிக்கும். அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இந்த இடத்துல தண்ணி விழும். இந்த இடத்த ரசிச்சுக்கிட்டே இதுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நீங்கள் போட்டிங் போகிறதையும் பார்க்கலாம். அதுக்கு மேலே நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒருவேளை மலம்புழா டேம் வந்தீங்கன்னாக்க நிச்சயமாக இது எல்லாத்தையுமே தவற விட்டுறாதீங்க. நம்ம இப்போது இந்த இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த டேம் மேலே ஏறி இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ இது வந்து அந்த ஷேக் ஆகுறத கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள் கம்பியில் இந்த அளவுக்கு ஆடுதுன்ட்டு. இது வந்து முழுக்க முழுக்க ஹேங் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இது எப்படி ஷேக் ஆகுதுன்றது. பா, எத்தனை டன் வெயிட் அதுக்கு தாங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. நல்லாவே தெரியும் இங்கேருந்து ஷேக் ஆகுறது. ஸோ இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை பார்த்துட்டு இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் யக்ஷி பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யக்ஷியுடைய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இதை வந்து ஒரு கலைக்கண்ணால் நீங்கள் பாருங்கள். இதையும் நம்மளுடைய சேனலில் காட்டுறது என்னுடைய கடமையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இந்த யக்ஷி ஸ்டாச்சு எதுக்கு வச்சுருக்காங்கன்றதுக்கு ஏகப்பட்ட கதைகளும் புனை கதைகளும் இருக்குது. ஏகப்பட்ட பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க.
முதல்ல நான் இங்கே இருக்கக்கூடிய போட்டிங் ஏரியாவை காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா அந்த எக்ஸி ஸ்டாச்சுவை நீங்கள் பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னால் கடந்து வந்த அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இதுதான். இதை தாண்டி தான் நம்ம இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம போட்டிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்டர் இங்கேயே இருக்குது, போட்டிங் கூட்டானது. நீங்கள் மலம்புழா டேம் வந்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பெடல் போட்லேருந்து எல்லா போட் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. ஸ்பீட் போட்டும் இருக்குது. இப்போது இந்த போட்டிங்கில் எவ்வளோ ரேட்ஸ் அப்படின்றத இதில் பார்க்கலாம். அதுக்குண்டான ஃபுல் டேரிஃப் பிளானும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸோடைய போட் டேரிஃப் பிளான் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி போட்டிங் வரும்போது 100% நம்ம சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை பார்க்கணும். நான் பார்த்த வரையில் இங்கே எல்லாமே வந்து 100% இந்த ஜாக்கெட் வேற போட்டு தான் அவங்க ரைடை கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு யக்ஷி ஸ்டாச்சு. ஸோ வியூவர்ஸ், இந்த அழகான மலம்புழா டேமுக்கு பக்கத்தில் நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்காத இந்த யக்ஷி அப்படின்ற ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு நான் பக்கத்தில் போய் நான் இதை காட்டுறேன். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த எக்ஸி ஸ்டாச்சுவை இங்கே வைக்கிறதுக்கு 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க இந்த அழகான மலம்புழா டேமுக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாந்திரிகம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால நான் வந்து கேள்விப்பட்டதை தான் சொல்கிறேன். ஒருவேளை நான் தப்பாகவும் இருக்கலாம். இந்த மலம்புழா அணைக்கு ஒரு திருஷ்டி பரிகாரமாக இந்த சிலையை இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மலம்புழா அணையை தாங்கிக்கிட்டு இருக்கிறதே இந்த யக்ஷி தான். இந்த யக்ஷியோடைய சக்தியில் தான் இந்த மலம்புழா அணைன்றது காலம் தாங்கி நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு 2 பேர் காரணம் எனக்கு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றின உண்மையான காரணம் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அது எனக்கு மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே பிரயோஜனப்படும். ஸோ வியூவர்ஸ், இங்கே அகவூர் மெமரி ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் டூரிசம் கூட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருமே இந்த மலம்புழா டேமை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது போட்டிங் ஏரியா பக்கத்தில் வந்திருக்காங்க. நம்ம சேனலுக்கு இப்போ எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுவாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸ்கூல் நேம் என்ன? லவுடா லவுடா லவுடா. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த யக்ஷி தான் இந்த மலம்புழா அணையை பாதுகாட்டிருக்குன்றத ஒரு ஐதீகமாக இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த யக்ஷி ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அணைக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து பீக்கான இடம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே இதுக்கு மேலே ரோப் கால போகிறவங்கள இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடியுது. இப்போ டேமுக்கு மேல் பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் கிளியர் விசிபிலிட்டியே கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ரோப்காருடைய நெக்ஸ்ட் எட்ஜ், அடுத்த எட்ஜ் தான் இந்த இடம். இங்கே வந்து இங்கேருந்து ஒரு யூட்டர்ன் போட்டுட்டு திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே போய் விட்டுடுவாங்க. என் பேர் அப்துல்ராஜ். அப்துல்ராஜ். ஸோ எப்படி இருக்கு இந்த மலம்புழா வந்தது? இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நிறைய நல்ல சூப்பராயிட்டு. மலையாளத்தில் பேசுறேன். நன்னாயிட்டு விட. ஓகே, எப்படி இருக்கு இந்த மலம்புழா டேம்? எப்படி இருக்கு? எவ்வளோ நேரம் ஆகும் இது ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு? ஒரு 3 மணிக்கூர் ஃபுல்லாகவே. ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த மலம்புழா அணைக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டோம். மேலே போகிறதுக்கு உண்டான இடம் இந்த வழி தாங்க போகணும். இப்போவே பார்த்தீங்கன்னா இது மேடுன்றனால கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் நம்ம வந்து பாதி மேலேயே இந்த சாலைகளிலே ஏறிடலாம். இங்கேருந்து ஒருத்தர் மட்டுமே நடந்து போகிற மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற கோட்டை கொத்தளங்களில் இருக்கிற மாதிரி ஒரு படிக்கட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அது நான் இப்போது பக்கத்தில் இருக்கும்போது காட்டுறேன். இங்கேருந்து இதை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டைக்கு பக்கத்தில் நம்ம நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மதில் சுவருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய அணைக்கட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கோன்றதை உங்களால் நம்ப முடியாது. இன்னும் கொஞ்ச தூரம் என் கூட நீங்கள் பயணம் செய்யுங்கள். ஒரு அற்புதமான அழகான ஒரு அணையை
நம்ம எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம். இந்த அற்புதமான மாலை நேரத்தில் இப்போ நாம கிட்டத்தட்ட இந்த மலம்புழா அணைக்கு மேலே ஏறுறதுக்கு உண்டான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த படிக்கட்டு மேலே ஏறி இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த மலம்புழா டேமுடைய டாப்புக்கு நம்ம போக போகிறோம். எவ்வளோ குறுகலாக இருக்குன்றதை பாருங்கள். இது எல்லாமே பார்க்கும்போது அந்த காலத்தில் இந்த கோட்டை கொத்தளங்களில் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, மன்னர்கள் காலத்தில் கோட்டையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு இவ்வளோ தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 அடி தான் இருக்கும். இன்னும் சில நொடிகளில் அழகான அற்புதமான மலம்புழா அணையின் அற்புதமான காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. இந்த அழகான மலை பொழுதுல இப்ப நம்ம நின்று இருக்குது இந்த கேரளாவுடைய 2வது மிகப்பெரிய அணைக்கட்டான மலம்புழா அணை. இப்ப நம்ம அதனுடைய மேல் பகுதியில தான் நின்றுகிட்டு இருக்கோம். சுமார் 120 அடி ஆழம் கொண்ட இந்த அணையின் கொள்ளளவு இப்போ முழுக்க நிரம்பிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஒரு கடல் மாதிரி தான் எனக்கு காட்சி அளிக்குது. நம்ம இப்போ மேலே ஏறி வந்தது இந்த வழி தாங்க. இப்போ இந்த குழந்தைகள்லாம் அது வழியாக இறங்குறதுக்கு தான் இங்கே ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப பிரம்மாண்டமான, அது மட்டும் இல்லாமல் இந்த அணையுடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் அழகான அந்த நீலகிரி மலைத்தொடர்களால் சூழப்பட்டிருக்குங்க. இந்த அற்புதமான மலம்புழா அணையின் முதல் கட்ட காட்சிகள் உங்கள் பார்வைக்காக. நான் வந்து கேமராவை போட்டுருவோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீர் ததும்ப கிட்டத்தட்ட இந்த அணையின் முழு கொள்ளளவு நிரம்பிருச்சு அப்படின்னே நான் சொல்லுவேன். இருந்தாலும் பாசன உற்பத்திக்காகவும் பாசன தேவைக்காகவும் இப்போ மழை பெய்யறது இல்லாதனால இங்கே வந்து இப்போதைக்கு நீரை தேக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது இந்த அணையுடைய ஓரப்பகுதி தான். இங்கிருந்து இன்னும் நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனால் இந்த அணையுடைய மையப்பகுதிக்கு நம்ம போய் அடையலாம். ஜோஸ்ரீ. My name is Raja. My name is Lakshmamurthy. ஓகே, ஸோ உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எப்போ வந்தீங்க? இந்த முழு அணையை சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் நமக்கு தேவைப்படும்? நாங்கள் ஸ்கூல் தம்பு ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பெருநாய்க்கம்பாளைய ஏரியாவில் அது இருக்குது, அந்த ஸ்கூல் இருக்குது. அதில் வந்து 12th ஸ்டாண்டர்டு மாணவர்களை கூட்டிகிட்டு கல்வி சுற்றுலா வந்தோம். இதனுடைய மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 76 அடி. 76 அடி. இது மொத்தமாக 76 அடி. 76 அடியில் 76 அடியிலையும் தண்ணி இருக்குது. இது நம்ம ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த பகுதி இது. ஓகே, காமராஜரால் கட்டப்பட்ட அணை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம இந்த பகுதியை பாலக்காடு வந்து நம்ம கேரளாவுக்கு கொடுத்துட்டு கன்னியாகுமரியை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்தோம். அதனால வந்து இந்த அணை இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தால் என்ன சிறப்பாக இருந்திருக்கும். ஓகே. இந்த முழு வரலாறு சொன்னதுக்கு மிக்க நன்றி. உண்மையாலுமே நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்களா? என்ன இருக்கீங்க? என்ன கிளாஸ்க்கு எடுக்கிறீங்க? ஜியாகிரபி டீச்சராக இருக்கிறேன். எனக்கு இந்த அணைப்பகுதியிலேயே ரொம்ப பிடித்த இடம் இந்த இடங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு கப்பல்ல இருந்து நம்மளால் கடலை பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான உணர்வு இந்த இடத்துல வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே நிற்கிறதே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த ஷாட்டு, இந்த வியூவை மட்டும் பாருங்கள். ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு கப்பல்லேருந்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஓஷனை பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த இடம் பாருங்கள், கிரில் போட்டிருக்காங்க. இங்கே நிற்கிறதுக்கு உண்மையாலுமே த்ரில்லிங்காக தாங்க இருக்குது. ஏன்னா நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா 120 அடி ஆழம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அணை தேக்க நீர் இடம் இருக்குதுங்க. அதுக்கு மேலே தான் நம்ம சர்வசாதாரணமாக நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த மாலை நேரத்தில் இந்த அணையை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக எனக்கு இருக்குது. முக்கியமாக இயற்கை பிரியர்களுக்கு இந்த இடம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மலம்புழா அணை வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்த கண்டிப்பாக பார்வையிடுங்க. கிட்டத்தட்ட இந்த அணை பார்த்தீங்கன்னா முழு கொள்ளளவை நிரம்பிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த அணையுடைய ஷட்டர் பகுதி, மதகு பகுதி. நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அடுத்தது நம்ம போகிறது அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸ்கூல் டூரிசம்க்கு ரொம்ப ஃபேமஸ் இந்த மலம்புழா அணை. இதுக்கு வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் 115 அடி ஆழம் கொண்ட ஒரு அற்புதமான நீரின் தேக்கம். இதுக்கு அப்படியே இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா அழகான அற்புதமான ஒரு பார்க் ஏரியா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மலம்புழா டேமில் நிறைய அணைகளில் பார்த்தீங்கன்னா நிற்கவே விட மாட்டாங்க. ஆனால் இங்கே சுற்றுலா பயணிகள் வந்தால் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு மேற்பகுதியிலேயே எவ்வளோ அழகாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்க. நான் இப்போது இதுக்கு மேலே போய் இங்கேருந்து உங்களுக்கு இதனுடைய முழு அழகை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன்.
ஸோ இதுதான் இதோடைய மெயின் அட்ராக்ஷன். இது எல்லாமே வந்து இந்த மலம்புழாவுடைய ராட்சத மதகுகள். இப்போ வந்து முழு கொள்ளளவை இந்த அணை அடைஞ்சிட்டாலும் பாசன தேவைக்காக இப்போதைக்கு இந்த ஷட்டர்ஸ் எல்லாத்தையுமே பூட்டி வச்சிருக்காங்க. நீங்க பார்க்கலாம், இந்த ஷட்டருக்கு இந்த பக்கம் 24 மணி நேரமும் மிகுந்த அழுத்தத்துடன் தேங்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த நீரை தான் இந்த ஷட்டர்ஸ் தாங்கிக்கிட்டு இருக்குங்க. அற்புதமான காட்சிகள் எல்லாமே நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக. இதை கொஞ்சம் ஓபன் பண்ணா போதும், பீரிட்டு அடிக்கும். இங்கிருந்து நீர் பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சத வேகத்துடன் இங்கிருந்து நீர் வந்து வெளியேறும் காட்சியை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல 4 ஷட்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நம்ம இந்த பார்க் ஏரியாவை ஒரு ஏரியல் வியூ, அதாவது ஈகிள் வியூ ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த இடங்கள் எல்லாமே. பா, எனக்கு கீழே இருக்கிறது தான் இதனுடைய மதகு பகுதிங்க. இது எல்லாமே இவ்வளோ மெனக்கெட்டு காட்டுறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷனால் மட்டும்தான் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அமைஞ்சு தொடர்ந்து இந்த மாதிரி அழகான வீடியோக்களை நான் போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக அமையும். இந்த ஷட்டர்ஸ்லேருந்து நீர் வெளியேறும் போது பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மதகுகள் வழியாக நீர் போகக்கூடிய காட்சி அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு சிங்கப்பூர் மாதிரி இருக்குங்க எனக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போட்டிங் போகிற அந்த அழகும், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல். இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க் பாருங்கள், எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு வெறும் 30 ரூபா தாங்க வாங்குறாங்க. நான் வந்து இப்போது கிட்டத்தட்ட 120 அடி உயரத்தில் இங்கே நின்றுட்டுருக்கேன். நான் நின்றுட்டுருக்கிறது இந்த இடத்துலங்க. இங்கேருந்து பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்றது. கீழே பார்த்தீங்கன்னா தாழ்வாரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இவ்வளவு ஆழம் கொண்ட இந்த அணையின் ஒரு பக்கம் இப்படி இருக்குனாக்க அதுக்கு அப்படியே இந்த பக்கம் பாருங்க எந்த அளவுக்கு நீர் வந்து இங்க தேக்கி வச்சிருக்காங்கன்றது. இப்ப நீங்க பாக்குறது இந்த அணையுடைய மேல் பகுதி. இதுக்கு அப்படியே இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 115 அடி கொள்ளளவு கொண்ட நீர் இங்க தேக்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இப்ப தெரியுதுங்களா இந்த அணை வந்து எவ்வளவு வந்து ஒரு ப்ரெஷர்ல இருக்கும், எவ்வளவு நீர் அழுத்தம் இருக்கும் அப்படின்றது. இந்த அணையோடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முழு கொள்ளளவை இந்த அணை இப்போ எட்டிருச்சுன்னு தான் சொல்லணும். மழை பெய்யாத காரணத்தால் இப்போதைக்கு இந்த மதகை திறக்காமல் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க 115 அடி கொள்ளளவு கொண்ட இந்த நீர்த்தேக்கம். இதுக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய திறந்த வெளி. இது வந்து மண் அணை கிடையாதுங்க, கல் அணை. பாருங்க, இதை பார்க்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சேரா நான் காட்டுறேன். அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆழத்துல கிட்டத்தட்ட இந்த கம்பி வரைக்கும் அந்த பக்கம் நீர் சமமா தேங்கி வச்சிருக்குதுங்க. இந்த மதில் சுவர் தான் இப்போ இதை தாங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த மலம்புழா அணைக்கு வந்திருக்கும் பொழுது முதல்ல அந்த ரோப் கார் ஏரியா அந்த இடத்த காட்டினோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதனோட என்ட்ரன்ஸ் பகுதி அந்த கூடு மாதிரி தெரியுது இல்லையா, அங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இந்த வழியாக தான் நடந்து வந்தோம். நடந்து வரும்போது இங்கே இந்த ரோப் ஏரியா எல்லாமே காமிச்சிட்டு இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வழியாக தான், இந்த தொங்கு பாலம் வழியாக தான் நடந்து போனோம். நடந்து பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய போட்டிங் ஏரியாவையும் நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய யக்ஷி ஸ்டாச்சுவையும் காமிச்சிட்டு இந்த காடுகள் வழியாக இப்படியே சுற்றிட்டு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த மலம்புழாவுடைய உயரமான பகுதிக்கு நம்ம இப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த மலம்புழாவை நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி என்னால் 100% காண்பிச்சிருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய வீடியோவை இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மலம்புழாவுடைய வீடியோ நிச்சயமாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் எந்த இடத்துக்கு போனாலும்
நான் எப்படி எல்லா விஷயங்களும் பார்க்க விரும்புவேனோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரொம்ப மெனக்கிட்டு தான் எல்லா வீடியோவும் நான் தயார் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக அமையும். மீண்டும் ஒரு அழகான இயற்கை சார்ந்த தொகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம். Thank you so much and thanks for watching.